ஹாய் கைஸ். ஸோ நம்மளோட எய்ம் சவுண்ட் ட்ரேடிங் சேனலுக்கு எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். டிஸ்கவர் பார்த்துலாம் நம்ம சேனலில் போட்ட எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது யாரும் ஒரு ட்ரேடிங்லனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துட்டு ரிஸ்க் என்ற தெரியாமல் லாஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்கில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ இதில் எதை பேஸ் பண்ணிட்டு போகுதுன்னா, நம்ம நிஃப்டி 50ல் டெய்லி நல்லா பர்ஃபார்ம் பண்ண டாப் ஸ்டாக்கையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத டாப் ஸ்டாக்ஸையும் எடுத்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை நான் ஷேர் பண்ணுவேன். அதில் ஒரு வீடியோவாக தான் இதில் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. மோட்டிவேட் தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் வந்திருக்கிறது HR மோட்டார்ஸ். HR மோட்டார் பார்த்தோம் அப்படின்னா 5,303 ரூபீஸ் வந்து இன்னைக்கு ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. 8% வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூவ். பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ், மாருதி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்னு நம்மளோட கோல்டு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ்லாம் நம்மளால டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் பார்க்க முடியுது. ஸோ HR மோட்டார்ஸ் பார்ப்போம். பயங்கரமான ஒரு மூவ். வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் வால்யூம். ஒரு நமக்கு இங்கே ஒரு ஹியூஜ் வால்யூம் வச்சு ஒரு புல்லிஷ் கேண்டில். இது வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டு. சின்னதாக ரிஸ்க் வச்சுட்டு என்ட்ரி எடுக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். பட் ரிஸ்க் இருக்குது நிறையா. எதனால் இந்த மூவ் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி ஆக போகிறவங்க வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் யார் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு அக்ரெசிவ் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இதோட ஹாஃப் த ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே ஒரு 100 பண்ணிட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா இங்கே 50 வாங்கிட்டு நெக்ஸ்ட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே 50 வாங்கிக்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே ப்ராஃபிட்டு. ஸோ ஸ்டாப் லாஸும் இந்த கேண்டலோட லோ வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேவா? HR மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கு நியூ என்ட்ரியில் ரிஸ்க் இருக்குது. பட் ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் தான். வால்யூம் நல்லா இருக்குது. நாளைக்கே ஒரு செல்லிங் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. நாளைக்கு செல்லிங் வந்தாலும் வால்யூம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நாளைக்கு விசிட் பண்ணலாம். ஸோ பஜாஜ் ஃபின்சோ வந்து நம்ம ப்ரீவியஸ் லெவல் பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கு. நம்மளோட லெவலை வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்த லெவலை எப்போ வரைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ 1700 அப்படின்ற ப்ரைஸில் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் வால்யூம். இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ப்ரைஸு. ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஆக வேண்டாம் இப்போதைக்கு. ஸோ என்ட்ரி ஆகிறதுக்கு இன்னொரு கன்சிடரேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதை வந்து மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அபோவ் மூவிங் ஆவரேஜஸ். ஓகேவா? என்ட்ரி ஆக வேண்டாம் அப்படின்றதுக்கு என்னதை நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1740 வரை நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. பட் மூவிங் ஆவரேஜ் 2 மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கிறதுனால நம்ம வந்து எப்போனாலும் என்ட்ரி ஆகலாம். தாராளமாக நாளைக்கு ஒரு செப்பரேட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் எடுத்து கூட என்ட்ரி எடுக்கலாம். ஒரு ப்ராப்பரான என்ட்ரி 1747 அப்படின்ற ப்ரைஸ்க்கு மேலே இருக்கு. 40 இல்லைன்னா 40 1176 மேலே என்ட்ரி எடுக்கிறது ஒரு ப்ராப்பரான என்ட்ரியா. பஜாஜ் ஃபினான்ஸ் ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7349 நம்மளோட லெவலான 7349 தாண்டி வந்து ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. பட் நம்மளால ப்ரைஸ் ரிஜெக்ஷன் சின்னதாக பார்க்க முடியுது. பட் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வால்யூம் வந்துருக்கு. கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கிட்டு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஹோல்டு பண்ணுங்க. வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்க.
வச்சிருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வச்சிருக்கிறவங்க இதை வந்து ஸ்டாப் லாஸ் லெவலா என்ன சப்போர்ட் லெவல் வச்சுக்கலாம். 7243 அப்படின்ற பிரைஸை வந்து நம்ம வந்து சப்போர்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் லெவலா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட ஸ்டாக் பார்ப்போம். இதுவுமே 2 மூவிங் ஆவரேஜஸ் தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் நம்ம வெயிட் பண்றது நல்லது. இது எதுவும் இமீடியட் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு என்ட்ரி ஆக வேணாம். ஆவரேஜ் பண்ணியிருந்தவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ இன்ட்ரெஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுறது வெயிட் பண்ணுங்க.